Welcome to Thigazini YouTube channel. ஒரு காலத்தில் பனிமூடிய உயரமான மலைத்தொடர்களுக்கு நடுவே சிறியதும் அழகுமான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அருள் என்ற எளிமையான அன்புள்ள சிறுவன் வாழ்ந்தான். அருளுக்கு ஒரு பிரச்சனை மட்டும், அவன் எப்போதும் தனிமையாக இருந்தான். ஒரு நாள் அதிக பனி பெய்த பிறகு அவன் வீட்டின் முன் பெரிய பனி மேடு படிந்திருந்தது. அதை பார்த்த அருள் மகிழ்ச்சியுடன் சொன்னான், நான் ஒரு பெரிய பனி மனிதனை உருவாக்கப் போறேன். அவன் பனியை உருட்டி பெரிய உடலை உருவாக்கினான். மேல் ஒரு பெரிய தலை வைத்தான். கரும்பலகை கண்கள், கேரட் மூக்கு மற்றும் தனது சிவப்பு கழைத்து புடையை அதன் கழுத்தில் கட்டினான். இனிமேல் நீதான் என் நண்பன் என்று அருள் சொல்லும் தருணத்திலே அற்புதம் நடந்தது. பனி மனிதன் தனது கண்களை திறந்தது. அவன் மெதுவாக சிரித்தான். வணக்கம் அருளே, நான் வந்துட்டேன் என்றான் பனிமனிதன். அருள் அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்டான், நீ பேசுறியா? ஆமாம், என்னை நீ அன்போடு உருவாக்கினாய். அதான் உன்னுடைய குரல் எனக்குள் உயிர் கொடுத்தது. அந்த நிமிடத்தில் ஒரு புதிய நட்பு உருவானது. அந்த நாளின் முழுவதும் அருளும் பனிமனிதனும் சேர்ந்து விளையாடினார்கள். பனிமலை மீது சறுக்கினர், பனிப்பந்துகள் எரிந்து சிரித்தார்கள். உறைந்த ஏரியில் தாவி நடனமாடினார்கள். மரங்களில் படிந்த பனியை தட்டி பறக்க விட்டார்கள். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மாலை நேரத்தில் நட்சத்திரங்களின் கீழ் அமர்ந்தபோது பனிமனிதன் மெதுவாக கூறினான், அருளே, உலகம் ரொம்ப அழகானது. இயற்கையை நேசிக்கணும், பாதுகாக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. அருள் அவனது ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் பதித்தான். ஆனால் சில நாட்களில் வெப்பம் அதிகரிக்கத் தொடங்கியது. வெயிலின் வெப்பத்தில் பனி மெதுவாக ஊறுக ஆரம்பித்தது. ஒரு காலை அருள் பனி மனிதனை பார்த்தான். அவன் உடல் சுருங்கி, கைகள் தாழ்ந்து, கண்களின் ஒளி மங்கியிருந்தது. நண்பா, உனக்கு என்ன ஆயிற்று என அவன் வருத்தத்துடன் கேட்டான். பனிமனிதன் சிரித்து கொண்டே சொன்னான், அருளே, என் நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. நான் பனியால் ஆனவன். பனி உருகும் நேரம் வரும், அது வந்துவிட்டது. அருளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இல்லை, நீ போகக்கூடாது, நான் உன்னுடன் இருக்கணும். பனி மனிதன் மெதுவாக அவன் தலை மீது கை வைத்து, அருளே, நான் மறைவதில்லை. நீ நல்லவனாக இருந்தால் நான் உன்னுள் எப்போதும் இருப்பேன். மெல்ல மெல்ல அவன் உருகத் தொடங்கினான். அவன் கைகள், உடல், கண்கள் அனைத்தும் நீராக மாறின. அருள் முழங்கால் மடக்கி மண்ணில் அமர்ந்து அழுதான். அந்த நேரத்தில் அந்த நீர்த்துளிகளில் ஒரு சிறிய ஒளி மின்னியது. பனிமனிதனின் குரல் அருளின் காதில் கேட்டது. நான் இருக்கேன் அருளே, உன் மனசுல. அருள் கண்ணீரை துடைத்து சிரித்தான். பனித்தூவல்களை நோக்கி மெதுவாகச் சொல்லினான், நன்றி நண்பா, நீ எனக்கு உண்மையான நட்பை கற்றுத்தந்தாய். அந்த நாளில் அருள் ஒரு பெரிய உண்மை கற்றுக்கொண்டான். நண்பன் தூரமானாலும் நண்பனின் அன்பு, நினைவுகள் ஒருபோதும் மறையாது. Hi, Tanvi One. Subscribe to this channel and like and share this video.